ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு ஆலிம், ஒரு டாக்டர் அல்லது ஒரு முஅத்தின், இப்படியான எத்தனையோ வகையான மனிதர்கள், இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். குறைந்தது பெரிய மனிதர்கள், நம்மை விட வயதில் மூத்தவர்கள், இவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவருடைய கண்ணியத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் நாங்கள் குற்றவாளியாவோம் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு மனிதனுக்கு நாங்கள் கண்ணியம் கொடுப்பதாக இருந்தால் அந்த மனிதனை பற்றி நாங்கள் அறிய வேண்டும், அந்த மனிதனை பற்றி நாங்கள் தெரிய வேண்டும், அந்த மனிதனுடைய அந்தஸ்தை புரிய வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் தான் அந்த மனிதனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்க முடியும். அப்படி இல்லை என்றால் கொடுக்க முடியாது. நாங்கள் வரலாற்றின் மூலம் பார்க்கின்றோம், இப்படி நிறைய செய்திகளை பார்க்க முடியும். ஒரு தடவை கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறாள், சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதனை பார்க்கிறார்கள். கபருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண்ணை பார்த்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இத்தகில்லா வஸ்பிரி, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், நீ பொறுமையாக இருந்து கொள் என்று கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார்கள். சொன்னபோது அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, இலைக்க அன்னி ஃபைன்னக லம் துஸிபு பிமுஸீபத்தி என்று அந்த பெண் சொல்லுகிறாள். என்னை விட்டுவிடுங்கள், என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள், எனக்கு ஏற்பட்டது உங்களுக்கும் ஏற்பட்டால் தெரியும் என்ற கருத்தை அந்த பெண்மணி சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனை கேட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சென்று விடுகிறார்கள். சென்றதற்கு பின்னால் தான் அந்த பெண்மணியிடத்தில் சொல்லப்படுகிறது, இப்பொழுது உனக்கு சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், கண்மணி ரசூலுல்லாஹ் உனக்கு சொன்னார்கள் என்று சொன்னபோது அப்பொழுதுதான் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரா என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரா சொன்னார்கள் என்ற எண்ணத்தோடு கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு விரைந்து ஓடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை தெரிந்திருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டாள். அல்லாஹ்வுடைய தூதரை அறியாமல் இருந்திருக்கிறார். அந்த பெண்மணி கண்மணி ரசூலுல்லாஹ் தான் சொன்னார்கள் என்பதை தெரியாதின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரிய கண்ணியத்தை கொடுக்க மறந்து விட்டாள். எனவே ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுப்பதாக இருந்தால் அந்த மனிதனை பற்றி தெரிய வேண்டும், அந்த மனிதனை பற்றி அறிய வேண்டும். இப்படி நிறைய வரலாற்று நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சையீதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தடவை சொல்லுகிறார்கள், கரண் தேசத்திலே உவைஸ் என்ற ஒரு மனிதர் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கண்மணி ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவருடைய காலம் வருகிறது. அந்த நேரத்தில் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் யமன்ல இருந்து யாராவது வந்தால் அவர்களிடத்தில் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்களை பற்றி கேட்பார்கள், அவர்களை பற்றி நிறைய விசாரிப்பார்கள். ஒரு நாள் தினம் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்களை பற்றி விசாரிக்கிறார்கள். விசாரித்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மனிதர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னபோது உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் உவைஸ் இப்னு ஆமிரா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஆம் என்று சொல்லுகிறார்கள். திரும்பவும் சில கேள்விகளை கேட்கிறார்கள். உங்களுடைய மேனியிலே வெண்குஷ்டம் இருந்தது, இப்பொழுது ஒரு திர்கத்துடைய அளவுதான் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதற்கும் ஆம் என்று சொல்லுகிறார்கள். திரும்ப உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறாளா என்று கேட்கிறார்கள். அதற்கும் ஆம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் கேட்டதற்கு பின்னால் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களை பற்றி நிறைய செய்திகளை சொன்னார்கள், அந்த உங்களுடைய அடையாளங்களையும் சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, உங்களை சந்தித்தால் உங்களிடத்தில் இஸ்திக்பார் வேண்டிக் கொள்ளுமாறு, அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேடுமாறு சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று
உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்னால் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்கள் ஊருக்கு சென்று விடுகிறார்கள். அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. அவர்கள் ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த வருடம் ஒரு முக்கியமான மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகிறார்கள். வந்தபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்த போது அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வினவுகிறார்கள், உவைஸ் இப்னு ஆமிர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டபோது அந்த மனிதர் சொல்லுகிறார், உவைஸ் இப்னு ஆமிர் ஒரு சில பொருட்களோடு ஏழையாக ஒரு சிறிய வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த உவைஸ் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னவைகள் அத்தனையும் அந்த மனிதரிடத்தில் சொல்லுகிறார்கள். சொன்னவுடன் அந்த மனிதர் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பிய போது நேராக உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவரிடத்தில் செல்லுகிறார்கள். சென்று எனக்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேடுங்கள் என்று சொன்னபோது உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள், ஒரு சாலிகான பிரயாணம் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள், எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்தீர்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், ஆம் நான் சந்தித்தேன் என்று சொல்லிவிட்டு எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் பிழை பொறுப்பு தேடுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த ஊரை விட்டே சென்று விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லாவிட்டால் யாருக்காவது தெரியுமா? அவர்களை பற்றி யாருக்கும் தெரியாது. அவருடைய நிலை தெரியாது. நிலை தெரியாத போது அவர்களை யாருமே கண்ணியப்படுத்தவில்லை. அவருடைய ஊரில் யாருமே கண்ணியப்படுத்தவில்லை. அவருடைய பக்கத்திற்கு கூட செல்ல மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே ஒரு மனிதனுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டுமாக இருந்தால், மதிப்பு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த மனிதனை பற்றி தெரிய வேண்டும். கண்டிப்பாக அந்த மனிதனை பற்றி அறிய வேண்டும். எனவே அப்படியான ஒரு அறிமுக நிகழ்ச்சிகள் தான் இன்று உலகத்திலே இது போன்ற வழிமார்களுடைய பெயர்களால் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான நிகழ்ச்சிகள் ஒரு சுன்னத்தான விடயம். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்ல மனிதர்களை பற்றி, முக்கியமானவர்களை பற்றி நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். நல்லவர்களுடைய செய்திகளை பற்றி, நல்லவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நல்லவர்களை பற்றி எடுத்து சொல்லுவது சுன்னத்து, நல்லவர்களை பற்றி எடுத்து சொல்லுவது நபி வழி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் தான் இன்று ஒரு மாபெரும் மகானை நாங்கள் நினைவு கூறிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாபெரும் இறைநேச செல்வரை நாங்கள் நினைவு கூறிக் கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 593வது வருடம் இந்த உலகத்திலே அவதரித்த, இந்த உலகத்திலே துல்காதா மாதம் பிறந்த ஒரு மனிதரை பற்றி ஆப்பிரிக்கா கண்டத்திலே சபுத்தா என்ற பட்டினத்தில் ஹிமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூர், அந்த சிற்றூரிலே பிறந்த ஒரு மாபெரும் மகான் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களை நினைவு கூறும் முகமாக இந்த இடத்திலே ஒன்று கூடுமே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களை பற்றி சொல்லுவது என்றால், அவர்களை பற்றி எடுத்து கூறுவது என்றால் அது எல்லா மனிதர்களாலும் அதனை சொல்லி விட முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய எந்த திசையை நோக்கினாலும் அவர்கள் உயர்ந்து மிளிர்வதை நாங்கள் வரலாற்றின் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஞானம், அவருடைய அறிவு, அவர்களுடைய வம்சங்களுடைய பெருமை இப்படி பார்க்கும் போது அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றிய ஒரு மாபெரும் மகானாக, இந்த உலகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்களில் முக்கியமான ஒரு மனிதராக இந்த உலகத்திலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அவருடைய ஞானங்களை பற்றி நிறைய வரலாற்றாசிரியர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அல்லாமா நாசுருத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது, இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா பற்றி சொல்லும் போது ஒரு பைத்தை சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு கவிதையை படித்து காட்டுகிறார்கள். வலவ் கீல மம் ஃபிர் ரிஜாலி முக்கம்மலு லகுல்து இமாமி ஷாதுலி அபுல் ஹசன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்னிடத்தில் யாராவது இந்த உலகத்திலே பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு மனிதர், பரிபூர்ணமான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் யார் என்று கேட்டால் லகுல்து இமாமி ஷாதுலி,
நான் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று சொல்லுவேன் என்று நாசிருத்தீன்